Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி சாதம் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோ இதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக 4-5 பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் தக்காளி சாதத்துக்கு. அதனால் நான் தக்காளி அதிகமாக எடுத்துருக்கேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கரம் மசாலா வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நமக்கு கடுகு தாளிச்சதுனா கரம் மசாலா சேர்க்கல. நீங்கள் பட்டை லவங்கம் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது தக்காளி சாதத்தை நம்ம தண்ணியெலாம் எதுவும் விட வேணாம். இது நல்லா வதங்கி அது நல்லா வெந்து வரும். நம்ம அப்படியே மூடி வேக வச்சோன்னா நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு நல்லா. இப்போது நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வடித்து வச்சுருந்தேன். நீங்கள் பச்சை அரிசி இல்லை சாப்பாடு அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம். எதுனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் நம்ம தக்காளி சாதம் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.